பார்க்கலாமா? இங்கே வந்து அபியோட வீட்ல வந்து என்ன இன்னும் யாருமே சமைக்கலன்னு ஆகாஷோட அம்மா கேட்கும்போது, அதுக்கு அபி வந்து சொல்லுவாங்க, "ஏன் நானும் பூஜை சாமானம் கழுவினுருந்தேன், அக்கா வீட்டு வேலை செய்திருந்தாங்க. நீங்க சும்மா தானே இருக்கிறீங்களே, நீங்க போய் சமைக்க வேண்டிய யார வந்து நீ என்ன கேட்குற? வீட்டுக்கு 2 மருமக இருக்கும்போது நான் போய் சமைக்கணுமா? நீ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒரு வீட்ல ஒரு கல்யாணம் பண்ணின்னு வந்தா ஏன் மருமகள் மட்டும் தான் சமைக்கணுமா? ஏன் மாமியார் சமைக்கக்கூடாது, நாத்தனார் சமைக்கக்கூடாது? என்னங்க இவங்கள்தெல்லாம் ஒரு அடாவடியான பேச்சா இருக்கு. ஆனா அந்த இடத்துல மாஸா கெத்தா பேசுனாங்கங்க நம்ம அபி. ஏன் நாங்க வந்து இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நாங்க மட்டும் தான் சமைக்கணுமா? நாங்க செய்யற சாப்பாட நாங்க மட்டும் தான் சாப்பிடுறோமா? நீங்க யாரும் சாப்பிடலையா? வாரத்துல இதுமேட்ல இருந்து ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து சமைக்கணும். இதுதான் இந்த வீட்டோட ரூல்ஸ்ன்னும் போது அந்த இடத்துல அப்பா ஒரு கோபம் வரும். ஏய் இந்த வீட்ல நீ மாமியாரா? நான் மாமியாரா? மாமியார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இங்க நியாயம் மட்டும் தான் இருக்கணும். புரியுதா? நாங்கள் யாருக்கும் வந்து இங்கே வேலை செய்யறதுக்கு ஒன்றும் வரல. எங்கள் அம்மா அப்பா வந்து அதுக்குன்னு அனுப்பி வைக்கல. எங்களுக்குன்னு படிக்கிற வேலை இருக்குது, ஒர்க் பண்ணுற வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாங்கள் பணிவிட செய்வோன்னும் போது அப்பா மாசாக இருந்துச்சுங்க. எனக்கு என்ன தெரியலங்க, ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்துட்டா நம்ம என்ன கொத்து அடிமையாக என்ன படிச்சுட்டு நம்மளும் ஒரு உதயத்துக்கு போகணுன்ட்டு தானே எல்லா பெண்களுமே ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.